ஹலோ கைஸ்! இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? இப்ப வந்து நம்ம 6த் புக்ல உள்ள எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு புக் பேக் கொஸ்டின். இப்ப 7த் புக் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 7த் புக்ல ஃபர்ஸ்ட் டெர்ம் உடைய 2 இயல் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 3rd இயல் 3வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ இன்னும் நான் பார்க்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம் இதுல. மொழியை ஆள்வோம். ஸோ கேட்க ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்க சான்ஸ் இல்லை. கீழ்காணும் தலைப்புகளுள் ஒன்று பற்றி 2 நிமிடம் பேசுக. இது கேட்க மாட்டாங்க. சொல்ல கேட்டு எழுதுக. ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை. ஸோ அறிந்து பயன்படுத்துவோம். ஸோ இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ ஒரு தொடரில் 3 பகுதிகள் இருக்கு. இப்போ ஒரு நார்மலா ஒரு சென்டென்ஸ் அப்படி நம்ம எடுத்தோம்னா அதுல 3 பகுதி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்னன்னு சொல்றாங்கன்னா, எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் அப்படின்னு 3 தான் சொல்றாங்க. ரைட்டா? ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸை வந்து எப்படி 3ஆ பிரிக்கலாம்? ஒரு சென்டென்ஸை 3ஆ பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, எழுவாய் 1, பயனிலை 1, செயப்படு பொருள் அப்படி 3 தான் பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ நார்மலா ஒரு சென்டென்ஸ்ல நமக்கு யார், எது, எவை இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சரா இருந்துச்சு அப்படின்னா அதான் எழுவாய். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல யார், எது, எவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் எழுவாய்ன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் தான் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்து அது என்னன்னு தான் கேட்குறாங்க. அதனால எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீலன் பாடத்தை படித்தான். இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்? பாடத்தை படித்தது யார் அப்படின்னு கேட்கலாம். யாருன்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கா? நீலன் பாடத்தை படித்தான். ரைட்டா? ஸோ அதுதான் என்னது? எழுவாய். பாரி யார்? அப்போ இந்த பாரி யாருன்ற கொஸ்டினுக்கு இருக்கனால இது என்ன சொல்றாங்க? எழுவாய். புலி ஒரு விலங்கு. எது ஒரு விலங்கு? புலி ஒரு விலங்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கிறதுனால இது என்ன சொல்றாங்க? எழுவாய். ஓகேவா? யார், எது, எவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கணும். படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இத். அதுக்கடுத்து என்னன்னா பயனிலை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொடரை ஒரு சென்டென்ஸை வினாவோ இல்லை வினையோ இல்லை ஒரு பெயரோ வச்சு முடிக்கணும். முடிச்சு வைக்கிறது தான் பயனிலை. ஒரு கொஸ்டின் மார்க்ல முடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பெயர் வச்சு முடிக்கலாம். ஒரு பெயர் எழுவாய் அதை வச்சு முடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு செயலை வச்சு முடிக்கலாம். அப்படி முடிச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் பயனிலை. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினான். கட்டினான்றது ஒரு வினை, ஒரு செயல் இல்லையா? ஸோ அதை வச்சு முடிச்சு வச்சிருக்கு. அதான் பயனிலை. கரிகாலன் யார்? ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன சொல்றாங்க? வினா. கரிகாலன் ஒரு மன்னன். ஒரு பெயரை வச்சு முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இது என்னது? பயனிலை. ஓகேவா? வினா, வினை, பெயர் இது வச்சு முடிக்கணும். முடிச்சு வச்சா அது பயனிலை. ரைட்டா? யார், எது, எவை ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சரா இருந்தா அது எழுவாய். ஸோ நெக்ஸ்ட் யாரை, எதை, எவற்றை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கு அப்படின்னா அதுதான் செயப்படு பொருள். ஓகேவா? யாரை, எதை, எவற்றை ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கணும். நான் கவிதையை படித்தேன். நான் எதை படித்தேன்? கவிதையை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார்? இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? புத்தகத்தை மேக்சிமம் வந்து கவிதையை, புத்தகத்தை ஸோ இந்த மாதிரி வரும் இது. ஓகேவா? நெல்லிக்கனியை தந்தவர் யார்? நெல்லிக்கனியை. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிற சவுண்டு வரும் மேக்சிமம். அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா செயபடு பொருளை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எது, யாரை, எவற்றை ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சராக இருக்கணும். எதை எடுத்தது யார்? புத்தகத்தை எடுத்தது யார்? ஓகேவா? நெல்லிக்கனியை தந்தவர் யார்? எதை தந்தவர் நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். சாரி, எதை தந்தவர் அதியமான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அது ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் செயபடு பொருள். ஓகேவா? இந்த 3ஐயும் படிச்சிட்டிங்கன்னா ஈஸி தான். இப்போ ஒரு தொடர்னு எடுத்தால் 3 பகுதி இருக்குது. எழுவாய் 1, பயனிலை 1, செயபடு பொருள். யார், எது, எவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னா அதான் எழுவாய். வினை, வினா, பெயர் இந்த கொஸ்டினுக்கு அதாவது இந்த இதை வந்து வச்சு முடிக்கணும். அது வினாவோ வினையோ பெயரோ வச்சு முடிச்சிருந்தா அதான் பயனிலை.
ஓகேவா? எதை, யாரை, எவற்றை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா இருந்துச்சுன்னா அதான் செயல்படு பொருள். ஓகேவா? இப்போ பின்வரும் தொடர்கள்ல எழுவாய் பயனிலை செயல்படு பொருளை பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பார்த்துருவோம். வீரர்கள் நாட்டை காத்தனர். யார் நாட்டை காத்தனர்? அப்போ யாருன்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கிறது இந்த இதுதான் என்னது? எழுவாய். ஓகேவா? வீரர்கள் எதை காத்தனர்? எதை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கிறது என்னது? செயப்படு பொருள். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் காத்தனர் ஒரு செயலை வச்சு முடிச்சிருக்கு. அப்ப இது என்னது? பயனிலை. ஓகேவா? நெக்ஸ்ட் பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். யார் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர்? யாருன்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கிறது என்னது? எழுவாய். பொதுமக்கள் எதை தீயிட்டு எரித்தனர்? எதைன்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கிறது என்னது? செயப்படு பொருள். தீயிட்டு எரித்தனர். எரித்தனர்னு ஒரு என்ன செஞ்சிருக்கு? ஒரு செயலை வச்சு முடிச்சிருக்கு. அதான் பயனிலை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொற்கை துறைமுகத்திலேயே பாண்டியனுடைய மீனக்கொடி பறந்தது. கொற்கை துறைமுகத்திலேயே யாருடைய மீனக்கொடி பறந்தது? யார் அப்படின்றதுக்கு ஆன்சரா வந்துச்சுன்னா அது என்னது? எழுவாய். கொற்கை துறைமுகத்திலேயே பாண்டியனுடைய எது பறந்தது? எது அப்படின்னு வருது. ஸோ அது என்னது வரும்? அதுவுமே எழுவாய் தான். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தெரியும். யார், எது, எவை மூணுக்குமே ஆன்சரா இருந்துச்சுன்னா அது எழுவாய் தான். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? கொற்கை துறைமுகத்திலேயே பாண்டியனுடைய எது பறந்தது? எதுன்ற கொஸ்டினுக்கு தான் ஆன்சரா இருக்கு. அப்போ இதுவும் எழுவாய் தான். ஓகேவா? பறந்தது ஒரு செயலை வச்சு முடிச்சிருக்கு. அப்ப இது பயனிலை. ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறளை எழுதியவர் யார்? எதை எழுதியவர் யார்? எதை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? செயப்படு பொருள் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் திருக்குறளை எழுதியவர் யார்? யாருன்னு ஒரு கொஸ்டினை வச்சு முடிச்சிருந்தா அது பயனிலை. கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர். யார் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர்? யாருன்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருந்தா அது என்னது? எழுவாய். கபிலர் எதை எழுதிய புலவர்? எதைன்றதுக்கு ஆன்சரா இருக்கிறது என்னது? செயப்படு பொருள். எழுதிய புலவர் ஒரு பெயரை வச்சு முடிச்சிருக்கு. அது பயனிலை. ஓகேவா? ஸோ இதை வந்து படிச்சுக்கோங்க. எந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த இந்த சென்டென்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். யார், எது, எவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா இருந்துச்சுன்னா அது எழுவாய். வினையோ ஒரு செயலை வச்சோ ஒரு பெயரை வச்சோ இல்லை வந்து ஒரு வினாவை வச்சோ கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கு அப்படின்னா அதான் பயனிலை. யாரை, எதை, எவற்றை ஸோ இந்த மாதிரி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக இருந்தால் அதான் செயல்படு பொருள். இதோடைய இப்படி கேட்க சான்ஸ் இல்லை. இதுக்குன்னா என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்க சான்ஸ் இல்லை. பட் ஆனால் என்ன கொடுப்பாங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இதில் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸாம்பிளை கொடுத்து இதில் செயல்படு பொருள் எது, இதில் எழுவாய் எது, இதில் பயனிலை எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் மூன்றும் அமையும்படி 5 தொடர்கள் நீங்கள் உருவாக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டுரை இது நமக்கு வராது. இடைச்சொல் வந்து கூ இதை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். கேட்க வாய்ப்பு குறைவு தான். ஆனாலும் பார்த்துக்கலாம். வீடு ப்ளஸ் சென்றானா வீட்டுக்கு சென்றான். மாடு புல் கொடுத்தார். மாட்டுக்கு புல் கொடுத்தார். ஓகேவா? பாட்டு பொருள் எழுது. பாட்டுக்கு பொருள் எழுது. அடுத்தது செடி பாய்ந்த நீர். செடிக்கு பாய்ந்த நீர். முல்லை தேர் தந்தான் பாரி. முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. சுவர் சாந்து பூசினாள். சுவருக்கு சாந்து பூசினாள். அவ்வளோதான். இந்த இடைச்சொல்லை மட்டும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. இது வந்து நமக்கு கேட்க சான்ஸ் இல்லை. கண் அழகு கண் உண்டு. மண்ணழகு மண் உண்டு. விண்ணழகு விண் உண்டு. பண்ணழகு பண் உண்டு. ஓகேவா? இது சும்மா அப்படியே வாசிச்சுட்டு போயிடலாம். அகம் எனும் முடியும் சொற்கள். ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் போயிடுவோம். கோடிட்ட இடங்களை தமிழ் எண்களை கொண்டு நிரப்புக. ஸோ கோடிட்ட இடங்களை தமிழ் எண் என்னது? கவு ஞ ச ரு ஷ ஏ அ ச க. ரைட்டா? கவுஞ சருஷா ஏ ஆ சா ஆ இல்லையா? ஸோ இதை வச்சு என்ன செய்யணும்? இதான் 1 2 3. ஸோ படிக்காதவங்க படிச்சுக்கோங்க. ஸோ இதை அப்படியே வந்து ஃபில் பண்ண வேண்டியதான்.
இதுல திருக்குறள் 3 பால்கள் இல்லையா? ஞ. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். 5 எங்க இருக்கு? 5 வகைப்படும். திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்கு? 133 அதிகாரம் இருக்கு இல்லையா? 1க்கு என்னது? க. 3க்கு ஞ. 133 அதிகாரங்கள் என்ன செய்யுது? இருக்கு. இந்தியா என்னைக்கு விடுதலை பெற்றது? 1947. அப்போ க, ச, ச, ஓகேவா? ஸோ இதான் என்னது? கரெக்டான ஆன்சர். படிச்சுக்கோங்க. இது வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இது கேட்க வாய்ப்பில்லை. இது வந்து கேட்பாங்கப்பா. ஸோ இது வந்து ஆப்டிடியூட்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. மூதறிஞர், வீரமங்கை, ஸோ இதெல்லாம் யாருன்னு சொல்லி ஆப்டிடியூட்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் உட்காந்து ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தேன்னா நேரம் ஆகும். நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மூதறிஞர் யாரு? மூதறிஞர் யாரு அப்படின்னா ராஜாஜி. ஓகேவா? ஸோ இதை நான் எழுதுனேன்னா நிறைய நேரம் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூதறிஞர் யாரு அப்படின்னா ராஜாஜி. வீரமங்கை யாரு? வீரமங்கை வேலுநாச்சியார். ரைட்டா? வீரமங்கை யாரு அப்படின்னா வேலு நாச்சியார். பாஞ்சால குறிஞ்சி வீரன் யாரு அப்படின்னா கட்டபொம்மன். பாஞ்சாலம் குறிஞ்சி வீரன் யாரு? கட்டபொம்மன். வெள்ளையரை எதிர்த்த தீரன் யாரு? சின்னமலை. வெள்ளையரை எதிர்த்த தீரன் யாரு? சின்னமலை. கொடி காத்தவர் யாரு? கொடி காத்தவர் திருப்பூர் குமரன். கொடி காத்தவர் யாரு? திருப்பூர் குமரன். எளிமையின் இலக்கணம் யாரு அப்படின்னா கக்கன். எளிமையின் இலக்கணம் யாரு அப்படின்னா கக்கன். அதாவது கக்கன்னா யாருன்னா காமராஜரோடைய ஆட்சி காலத்துல அமைச்சரா இருந்தவர் தான் கக்கன். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் தில்லையாடியின் பெருமை. தில்லையாடியின் பெருமை என்ன? வள்ளியம்மை. கப்பலோட்டிய தமிழர். கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். பாட்டுக்கொரு புலவன் யாரு? பாட்டுக்கொரு புலவன் பாரதியார். ஓகேவா? நெக்ஸ்ட் விருதுபட்டி வீரர். விருதுபட்டி வீரர் யாரு? காமராஜர். கள்ளுக்கடை மறியல் பெண்மணி யாரு? நாகம்மை. கள்ளுக்கடை மறியல் பெண்மணி வந்து யாரு அப்படின்னா நாகம்மை. மணியாட்சியின் தியாகி யாரு அப்படின்னா வாஞ்சிநாதன். மணியாட்சியினுடைய தியாகி யாரு? வாஞ்சிநாதன். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மூதறிஞர் ராஜாஜி, வீரமங்கை வேலுநாச்சியார், பாஞ்சால குறிஞ்சி வீரன் கட்டபொம்மன், வெள்ளையரை எதிர்த்த தீரன் சின்னமலை, கொடி காத்தவர் திருப்பூர் குமரன், எளிமையின் இலக்கணம் கக்கன், தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை, கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார், பாட்டுக்கொரு புலவன் பாரதியார், விருதுபட்டி வீரர் காமராசர், கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை, மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். ரைட்டா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்டிடியூடில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல். ஸோ இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கலைச்சொல்ல கேட்பாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். படித்து வச்சுக்கோங்க. கதைப்பாடல். பால்டு அப்படின்னா என்னது? கதைப்பாடல். பால்டு கதைப்பாடல். கரேஜ் அப்படின்னா துணிவு. கரேஜ் அப்படின்னா துணிவு. சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம். சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம். அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். ஸோ இதை இங்கிலீஷ் வேர்டை கொடுத்து தமிழ் வேர்டு என்னன்னு கேட்பாங்க. தமிழ் வேர்டை கொடுத்து இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்பாங்க. அதனால இது கொடுத்தாலும் எழுத தெரியணும், தமிழ் வேர்டு கொடுத்தாலும் எழுத தெரியணும். அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. பேச்சாற்றல் அப்படின்னா எக்ளூஷன். பேச்சாற்றல் அப்படின்னா எக்ளூஷன். ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி. ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி. முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். சமத்துவம் அப்படின்னா ஈக்வாலிட்டி. ஓகேவா? சமத்துவம் அப்படின்னா ஈக்வாலிட்டி. பால்டுனா கதை பாடல். துணிவு அப்படின்னா கரேஜ். தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் அப்படின்னா எக்ளூஷன். ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி. முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். சமத்துவம் அப்படின்னா ஈக்வாலிட்டி. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7th புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் புக்கு 2nd டேர்மில் உள்ள புக் பேக் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நான் படிக்கலை இன்னும் புக் பேக் கொஸ்டின்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புக் பேக் கொஸ்டின் தான்.
புக்குக்கு பின்னாடி, அதாவது இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின் தான் ரொம்ப மோஸ்ட்டாவே நமக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சிலபஸ்ல இன்னும் அந்த ஒரு சேஞ்ச் 85 கொஸ்டின் இதுல இருந்தா வரும்னு சொல்லவும் செஞ்சுட்டாங்க ஓப்பனாவே. அதனால இதுல உள்ள எந்த ஒரு சின்ன கொஸ்டின் கூட இது வராதுன்னு விட்டுறாதீங்க. எதுவுமே ஸ்கிப் பண்ணாம நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெர்ம்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க் யூ.